ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து இந்த ஒரு பாம்பு இந்த மின்மினி பூச்சி இருக்கும்ல, மேலே பறந்துகிட்டே இருக்கும், நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும், நல்லா லைட்னிங்காக இருக்கும், ஃபயர் ஃப்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பூச்சை பார்த்து ரொம்ப நேரமாக ஒத்து பார்த்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பூச்சி என்ன ரொம்ப நேரமாக ஸ்னேக் நம்மளையே பார்த்துட்ருக்கு, சரி என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபயர் ஃப்ளை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கிட்ட போயிட்டு, ஏன் என்னையே ஒத்து பார்த்துட்ருக்கேன், உனக்கு என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போது இந்த பாம்பு சொல்லிச்சான், நான் உன்னை எதுக்காக பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை நான் கொலை பண்ண போகிறேன், உன்னை நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சாம்மா. ஒன்றுமே புரியாத இந்த மின்மினி பூச்சி, அப்படி என்ன பெருசாக நான் உனக்கு பண்ணிட்டேன், என்ன பண்ண நான் என்ன உனக்கு வந்து துரோகம் பண்ணனா, இல்லை வந்து உன்னை கொலை பண்ண பார்த்தேனா, இல்லை நான் உன்னைய விட வந்து பெரிய ஆள் அப்படின்னு நான் உனக்கு காமிச்சிக்க ட்ரை பண்ணனா, ஸோ இது மூணுமே பண்ணாத பட்சத்தில் நீ ஏன் என்னை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாம்புகிட்ட இந்த மின்மினி பூச்சி கேள்வி கேட்குது. அதுக்கு அந்த பாம்பு சொன்னதை பாருங்களேன், நீ என்னையை விட எப்போவுமே மின்னிக்கிட்டே இருக்க, ரொம்ப ஷைனிங்காக இருக்க, ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்க, ரொம்ப லைட்னிங்காக இருக்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ரொம்ப சிரிப்பாக இருக்குல்ல? ஆமாங்க, இந்த மின்மினி பூச்சியோட அதிகபட்ச வாழ்க்கையே எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாள் தாங்க இருக்கும். அதிகபட்சமாக 60 நாள் தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 60 நாள் இருக்கக்கூடிய அந்த மின்மினி பூச்சியை பார்த்து இந்த 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய இந்த பாம்பு வந்து எவ்வளோ பொறாமப்படுதுன்னு பார்த்தீங்களா? அதுக்காக இதோட லைஃப் ஸ்பேன் அதை எடுத்துக்க முடியுமா? மின்மினி பூச்சி எடுத்துக்க முடியுமா? இல்லை மின்மினி பூச்சியோட லைஃப் ஸ்பேனை தான் இந்த பாம்பு எடுத்துக்க முடியுமா? சொல்லுங்கள். இது ரெண்டுமே மாறாத ஒரு விஷயம். ஸோ கடவுள் அவங்களுக்குன்னு அவங்க தகுதிக்கேற்றாற் போல் சில குவாலிட்டிஸை கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிட்டிஸை வச்சு நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் முன்னேறணும், நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம எப்படி வந்து ஒரு 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 நார்மல் ஹியூமன் பீயிங்காக சர்வைவ் பண்ணணுமோ அப்படி தாங்க நம்ம சர்வைவ் பண்ணணும். ஆனால் மற்றவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், பொறாமையாக இருக்குது, அவங்க வளர்ந்துட்டாங்க, நம்மளை விட ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. அதை என்ன பண்ணுறோம், அவங்க மேலே பழி சொல்கிறோம், அவங்க மேலே பொறாமப்படுறோம், அவங்க மேலே கோவப்படுறோம், அவங்க மேலே கடைசியாக என்ன பண்ண வரும் அப்படின்னா வெஞ்சன்ஸை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள டக்குன்னு போட்டு பழி வாங்கி தள்ளி விட்டுறோம் இல்லைங்களா? ஸோ இனி நம்ம அந்த விஷயத்தை பண்ணலாமா? பண்ணவே கூடாது. எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. நமக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதன்படி தான் நம்மளோட லைஃப்பில் முன்னேறி போயிட்டுருப்போம். சரிங்களா? ஸோ மற்றவங்கள பார்த்து நம்ம எப்போவுமே பொறாமப்படவே கூடாது. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.